வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள். அரசியல் புரசலாக வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, ஓபிஎஸ் நேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிட்டாரு. இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்து நேற்று கண்டனத்தை தெரிவித்தார். அப்படின்னா என்னை பார்க்காம போகிறீங்களா? அதாவது பிஜேபி அவரை கைவிட்ட மாதிரி தான். மோடி அவர்கள் பார்க்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பழனிசாமி அவர்களை கூட 3 நிமிஷம் தான் பார்த்தாரு, ஏர்போர்ட்டில் பார்த்து அனுப்பிச்சிட்டாருன்னு அது ஒரு பக்கம் ஊடகங்கள். அதாவது கூட்டணி வலுவாயிடுச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதிமுக பிஜேபி பற்றி பேசணும்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஐ தவிர்த்த பிரதமர் அப்படிங்கிறவர் ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க முடியுமா முடியாதா? யாருக்காக கொடுக்கல? இப்போ எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. இதை கூட தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி தோற்று போயிட்டார் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு அடுத்த நிலை என்ன? திடீர்னு இன்றைக்கி தினமலரில் ஒரு கட்டுரை, ஆப்ரேஷன் விக்கு பன்ருட்டி மூவ், விஜய் அணியில் பன்னீர் அன்புமணி. இதுதான் அந்த கட்டுரையுடைய சாராம்சம். அதாவது ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு இப்போ அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி கூட்டணி வாங்க, எல்லாருக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. ஆனால் இதுவரை பெருசாக இந்த கட்சியில் ஒரே ஒரு அது முஸ்லீம் கட்சி, அது பெருசாக ஒன்றும் இல்லை. அதில் ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு இஸ்லாமிய கட்சி எடப்பாடி கட்சியிலேருந்து போயிருக்குது. அதுவும் பெருசாக ஒன்றும் கட்சி இல்லை. அப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? 234 தொகுதிக்கு ஆட்களை போடணும். இப்போ விஜயோடைய வீக வகுப்பாளராக இருக்கவர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டவங்களுக்கெல்லாம் சீமானவர்களுக்கு இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவருக்கு கள நிலவரம் என்னன்னு தெரியும். அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நல்லா தான் பண்ணார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நல்லா எடுபட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒரு கருத்தை சொல்லி அது பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது. ஓபிஎஸும் இன்றைக்கி விஜய் அவர்கள் 2 பேரும் சேர்ந்தால், இதர கட்சிகள்லாம் வந்தால் தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பேசுகிறவங்க என்ன பேசுகிறோம்? ஆமாங்க, விஜய்க்கு வட மாவட்டத்தில் செல்வாக்கு அதிகம். எப்பயுமே வட மாவட்டத்தில் நடிகர்கள் வந்தால் வட மாவட்டத்தில் செல்வாக்கு அதிகம்னு இயற்கையிலே சொல்கிறது உண்டு. விஜயகாந்த் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா விருதாச்சலம் அந்த ஏரியாவில் தான் நிற்பார். அவர் சொந்த ஊர் மதுரை, ஆனால் மதுரையில் நிற்கல. அப்போ நடிகர்களுக்கு ரத்தன கம்பளம் வரவேற்பது இன்றைக்கி வட மாவட்டங்கள். அதனால் வட மாவட்டத்தில் விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஓட்டையும் வன்னியர் ஓட்டையும் நிறைய பிரிக்கிறாரு. திமுகவுடைய பாரம்பரிய ஓட்டையை வாங்குறாரு, அதிமுக ஓட்டையும் வாங்குறாரு. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஓபிஎஸ் அவரோட சேருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது, ஆப்ரேஷன் விக்கு பன்ருட்டி மூவ், விஜய் அணியில் பன்னீர் அன்புமணின்னு ஒரு செய்தி. ஏற்கனவே பண்டூட்டி ராமச்சந்திரனுடைய திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. நல்லா அவரை எனக்கு தெரியுங்கிறனால சொல்கிறேன். எம்ஜிஆர் காலத்திலேயே விவரமானவர், இன்னொன்று நல்லா படித்தவர், உலக அரசியல் வரை பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர் மறுபடியும் எம்ஜிஆரில் இருந்தார். ஜெயலலிதா கூட கடைசி வரைக்கும் அணுக்கமாக தான் இருந்தார். இவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய தூணாக இருந்தார். விஜயகாந்த் ஒரு பெரிய தூணாக அவர் இருந்தார். ஏன்னா அரசியல் அனுபவம் உள்ள ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டால் எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறது, இவர் சொல்கிற பல விஷயங்கள் அங்கே கிச்சன் கேபினெட்னால விஜய் கட்சியில் எடுபடாமல் போயிருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய பக்கமாக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் எம்எல்ஏ. இப்படிப்பட்ட பண்டூட்டி ராமச்சந்திரன் இன்றைக்கி வயசாகிடுச்சுனாலும் அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது அது சாலச் சிறந்தது. அந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறாருன்னா, பிஜேபி எனக்கு பிடிக்காதுங்க, வெளிப்படையாக பிஜேபி எனக்கு பிடிக்காதுங்க, ஓபிஎஸ் நம்பிட்டு இருக்கார், எனக்கு பிடிக்காது. இவங்கெல்லாம் சேர்ந்தால் ஒரு அணி உருவானா, அதாவது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் வச்சு ஒரு அணி உருவானா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு அவர் சொல்கிறார். என்னென்னா, அண்ணாதுரை எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன், தவாக கூட்டணியில் பன்னீர்செல்வம், தினகரன் மட்டுமல்லாது பாமக தலைவர் அன்புமணி, புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோரை இணைத்து மெகா கூட்டணி அமைக்க முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தினகரன் மேட்டர் எதுக்கு இவங்க கோத்து விட்றாங்கன்னு தெரியல. தினகரன் அவ்வளோ விவரம் இல்லாதவரா? இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளியராக தினகரன் மேட்டரில் அவர் வேறு ஒரு டைமென்ஷன். எடப்பாடி என்ன யோசிப்பார்? ஒரே நேரத்தில் சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் 3 பேரையும் பகைச்சிக்கிட்டோம்னா முக்குளத்தோரை இவர் ஏமாத்துறாரு. இப்போவே 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்துக்கு வராருன்னு போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க. அந்த போஸ்டர் யார் பின்னணியில் இருக்காருன்னு எடப்பாடிக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ எடப்பாடி என்ன யோசிப்பார்? தினகரன் பிஜேபி கூட்டணியில் இருக்கார், அவரை வேணான்னு சொல்கிறதுக்கு எடப்பாடியால் முடியாது. பன்னீர்செல்வமே கூட்டணி வச்சு பிஜேபியோட சேர்ந்து அவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபி சொல்லிடும்ல, ஏங்க உங்கள் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட வேணாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலைங்கிறதுனால நாங்கள் மோடி அவர்களே ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறோம் உங்களுக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் தேவையில்லாமல் இதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அவர் இன்டர்ஃபியர் ஆக மாட்டார்.
அப்போ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து பிஜேபி கூட்டணியில் சேர்வதில் என்ன தயக்கம்னா, தனி கட்சி ஆரம்பித்தார்னா நாளைக்கு அதிமுகவை உரிமைக்கு வர முடியாது. நல்லா யோசனை பாருங்கள், தனி கட்சி ஆரம்பித்தா பண்ண முடியுமா? அப்போ இன்னும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நாங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லுவார், நான் வந்து அதிமுகவை கைப்பற்றுவதுதான் நோக்கம், அம்மாவின் பாதையிலிருந்து விலகி போய் விட்டார் எடப்பாடி, சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள் வரைக்கும் மோடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தார், இப்போ சரியில்லாமல் ஆயிட்டாருன்னு கூட சொன்னாலும் சொல்லுவார். ஆனால் அந்த எல்லைக்கு ஓபிஎஸ் போவார் அப்படின்னா நம்ம இன்னும் சந்தேகம். ஏன்னா நாளைக்கு விஜயோட பேசிகிட்டு இருந்தால் கூட டபக்குன்னு மோடி கூப்பிட்டாருன்னா டக்குன்னு போயிடுவார்ல. இவர் நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது? ஒன்று விஷயம், தினகரன் அவர்களை வந்து ஓபிஎஸ் கூட போகிறார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கலை. தினகரன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவருக்கு வலுவான கூட்டணி பிஜேபின்னு தெரியும், அதிகாரம் இருக்கக்கூடிய கூட்டணி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பதவியில் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு பன்னீர்செல்வம் கூட போவாரா? பன்னீர்செல்வத்தை பிஜேபி கைவிட்டுருச்சுன்னு பன்னீர்செல்வம் நினைக்கிறாரு. இப்போ பன்னீர்செல்வம் தனியாக போக வேண்டியதுதான், எதுக்கு தினகரன் வருவார்? எடப்பாடியோட கால்குலேஷன் என்ன? ஒட்டுமொத்தமாக முக்குளத்தூரை அதை வந்து இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்கிறதை தவிர்ப்பதற்காக இன்றைக்கி என்ன பண்ணுவார்? தினகரன் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தால், ஒருவேளை தினகரன் பிஜேபி, அமமுக, பிஜேபி, அதிமுகவில் இருந்தால் முக்குளத்தூர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுக்கு சீட்டே கொடுக்கலங்கிறது அடிபட்டு போயிடும். ஏன்னா இன்றைக்கி ஓபிஎஸ்ஐ விட ஓரளவுக்கு மாசான லீடர் தான் டிடிவி, அதில் மாற்று கருத்தில் தென் மாவட்டத்தில். அப்போ அந்த முக்குளத்தூருங்கிற இமேஜ் வந்து கண்டிப்பாக எடப்பாடிக்கு கை கொடுக்கும். அந்த 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 பேச்சு வராது. அதனால் இவர் சொல்கிறது வந்து என்னென்னா, தினமலர் தன்னுடைய ஆசையை சொல்லியிருக்கிறதா, தினகரன் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் குறிப்பாக புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி இவங்களெல்லாம் வந்து எப்படி கூப்பிடணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும். பிஜேபி நினச்சா எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். இதில் அன்புமணி சொல்கிறாங்க, அன்புமணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்புமணியை போக வைப்பதற்காக மாப்பிள்ளை பல கோடி செலவு பண்ணிகிட்டு இருக்கார். மக்கள் நல கூட்டணி உருவாக வேண்டும், விஜய் தலைமையில் பெரிய அணியாக இருக்க வேண்டும்ங்கிறது மாப்பிள்ளை விரும்புகிறார். எப்படி? விஜய் தனியாக வரக்கூடாது, அவருக்கு அவ்வளோ ஆட்களை சேர்த்து விடணும், ஒரு மிக பிரம்மாண்டமாக வர வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக பிஜேபி கூட்டணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த அணி இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனு, எந்த அணி வந்து திமுக வீழ்த்தும்? திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் தான் வாங்கணும், அதிமுக பாதி வாங்கணும், 2 பேர் சேர்ந்து பிரித்து ஒன்று நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். இது வந்து நம்ம கேட்குற மாதிரி விஜய் ஒத்துக்குவாரான்னு கேட்டால், விஜய் என்ன யோசிப்பார்? வரக்கூடிய நாட்களில் ஓபிஎஸ் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்தா அவர் மட்டும் விஜய் ஆதரவை வச்சு அவர் தொகுதியில் ஜெயிச்சிடுவார், காசு வச்சு. இப்படி தானே எம்எல்ஏவாயிடுவார். நம்மளோட கதி விஜய் ஓபிஎஸ் வந்து ஒரு 20 தொகுதி 30 தொகுதி கேட்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொகுதியெல்லாம் நம்ம சீட்டு கொடுத்தா அவங்க ஏரியாவே பார்த்து வாங்கிக்குவார். அது நமக்கு எந்த வகையில் பலன் பெறும்னு விஜய் யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? எல்லாத்தையும் மீறி அல்டிமேட்டாக நாங்கள் பணம் தான். ஓபிஎஸ் என்ன சொல்லுவார்? நான் நிற்கிற தொகுதியில் செலவு பார்த்துக்கிறேன். அது எப்படி முடியும்? அவர் தொகுதியில் மட்டும் செலவு பார்த்துக்கிறதுக்கு, அதாவது ஓபிஎஸ்க்கு தான் ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை வந்து ஓபிஎஸ்க்கு தேவை. விஜய்க்கு என்ன நினப்பா? யாரும் கூட்டணிக்கு வரல, ஒரு முன்னாள் முதல்வர் வந்தால் அது ஒரு இமேஜ் தான். ஆனால் இவ்வளோ நாள் பிஜேபியோட இருந்துட்டு பிஜேபி சொல்கிறதுக்கெல்லாம் சலாம் போட்ட ஒருத்தர், இன்னொன்று வந்து ஏற்கனவே ஊழல் பல வழக்குகளில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அப்படிங்கும்போது இடைஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் இருக்குது, அது ஒரு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுனா, கடைசி நேரத்தில் வேறு யாரும் வரலைன்னா விஜய் அவர்கள் கூப்பிடக்கூடும், வாங்கப்பா நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன்ட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ மாநாட்டுக்குலாம் அவர் தான் செலவு பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு. இப்போ பணம் ஏதோ ஒரு இடத்துல காலி ஆகணும்ல, இந்த மாதிரி தான் காலியாகும். விஜய், இன்றைக்கி ஓபிஎஸ், இன்றைக்கி அன்புமணி, இவர்கள் சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது திமுகவின் முடிவை இன்றைக்கி திமுகவுக்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய தினமலர் எழுதியிருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இதற்கு தவாக தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆதரவளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆபரேஷன் வி என பெயருள்ளப்பட்டதாகவும் தெரிகிறது. அதன்படி கூட்டணி அமைந்தால் 2026 சட்டசபை தேர்தல் களம் திமுக தவாக என மாறிவிடும் என ராமச்சந்திரன் பேசி வருவதாக பன்னீர் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவர் ரொம்ப நாளாக பண்ணிருக்கார். பெரிய குளத்திலிருந்து இன்று சென்னை வரும் பன்னீர்செல்வம் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஆதரவாளர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார். அதன் பின்னர் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு செய்தி. இதையும் விட முக்கியமான செய்தி என்னென்னா, நேற்று சொன்ன விஷயம்தான். திடீரென பாதை மாதும் பன்னீர்செல்வம் மத்திய அரசுக்கு எதிராக ஆவேசம். எல்லாரும் விட்டு நோக்கிட்டு இருக்க வேண்டியது தான். எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. ஏன்னாங்க நேற்று வரைக்கும் வந்து மோடி தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தால், திடீர்னு பார்த்தா சமர சிக்ஷா நிதிக்கு வந்து எங்களுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்ட்டு இப்போ கேட்டுட்ருக்காரு. போன வருஷத்துக்கு எதுங்க இப்போ கேட்குறாருங்கிற கேள்வி எழும். எப்படி வந்து சீமான் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சினிமாக்காரனுக்கும் வந்து கொள்கைவாதிக்கும் போர்னார் பார்த்தீங்களா, பிரிவு பாதுகாப்பத்தில் விமர்சித்தாங்கல்ல, அப்பட்டமாக தெரியுது. நமக்கு ஒன்றும் புரியல, அப்பட்டமாக ஏங்க ஒரு 10 நாள் கழிச்சாது பேசலாம்ல, அப்பட்டமாக தெரியுது
எப்படி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து திடீர்னு நிலைப்பாடு மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஆதரவாளர்கள் யாராவது ஏன்பா நேற்று ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சூப்பர் நிலைப்பாடுங்க. ஆமாங்க. அதாவது பிஜேபி இவங்களை ஒதுக்கி வச்சதுனால வெளியில் வராங்க. பிஜேபி கொள்கை பிடிக்காமலாம் வெளியில் வரல. பிஜேபி இவங்களை ஒதுக்கி வச்சிருச்சிங்கனால வெளில வராங்க. மறுபடியும் சொல்கிறோம், ஆப்ரேஷன் வீக்கு பண்டூட்டி மூங்குறாங்க. இது எடுபடுமான்னு கேட்டிங்கன்னா எடுபடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி எடுபடும்? இந்த கூட்டணி எடுபடும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் நம்ம இயற்கையிலேயே நம்ம ஒரு கூட்டணிலாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி ஜெயிக்கும், இந்த கூட்டணி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்காதுன்னு தான் சொல்லுவோம். இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது வந்து விஜய் எந்த அளவுக்கு ஏற்றுக்க போகிறாருன்னு தெரியல. அதாவது விஜயை இப்போ வைத்து ஒரு பெரிய ஒரு விளையாட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இது விஜய் எப்படி பலியாவாரா என்ன நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயோட சேர்ந்து மேடையில் ஏறும்போது நம்ம அன்றைக்கே சொன்னோம், விஜயை முட்டு சந்தில் நிறுத்துறதுல முதல்ல இருப்பார் பிரசாந்த் கிஷோர்னு. சொன்ன மாதிரியே விட்டுட்டு போயிட்டாரா? அதனால் விஜய்க்கு பெரிய மாசு இருக்கிறது. அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பிஜேபி இதை கவனமாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பிஜேபி சும்மா விட மாட்டாங்க. அவங்க யோசிப்பாங்க, விஜய் அவர்கள் தனியாக நின்னா நல்லது அப்படின்னா தனியாக நிற்க விட்டுருவாங்க. விஜய் தனியாக நின்னா நம்ம ஓட்டு போகும்னா விஜய்க்கு ஏராளமான தொல்லைகளை திமுகவை விட பிஜேபி தான் அதிகம் கொடுக்கும். அப்புறம் அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு இதெல்லாம் என்ன ஆகுதுங்கிறது பின்னால் பிஜேபியோட இன்னொரு முகத்தை காட்டும். விஜய் இதை சமாளித்து தான் ஆக வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.